ஃபேண்டசி கதைகளையும் கடவுள் சம்பந்தப்பட்ட கதைகளையும் நாம இந்த சேனல்ல பாத்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு அருமையான ஃபேண்டசி அட்வென்ச்சர் படம் தான் பார்டர் லேண்ட்ஸ்னு 2024 வந்த கதை. ஒரு காவல் தெய்வத்தின் கதை, அதுவும் ஏலியன் தெய்வம். படம் பாருங்க, என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரியும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீடுல பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நம்மள எரிடியன்கிற ஒரு குரூப் தான் ஆண்டுகிட்டு இருந்ததா. அவங்க டெக்னாலஜில வேற லெவல்ல இருந்திருக்காங்க. அப்பயே அவங்க விட்டுட்டு போன 1-2 குப்பையில இருந்துதான் நம்ம மனித இனம் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிற இந்த டெக்னாலஜி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கிறதா. ஆனா நம்மள ஆண்ட அந்த எரிடியன்கள் அவங்களோட ரகசியம் எல்லாத்தையுமே ஏதோ ஒரு வால்ட்டுங்கிறாங்க. ஒரு வால்ட்டுக்குள்ள ஒளிய வச்சிருக்கிறதா ஒரு செய்தி. அந்த வால்ட் எங்க இருக்கு அப்படின்னா பாண்டோரா அப்படிங்கிற ஒரு கிரகத்துல இருக்குதா. ஒரு காலத்துல ஒரு அமைதியான கிரகமா இருந்த அந்த பண்டோரா கிரகம் இப்போ பல கார்பரேட் கம்பெனிகளால பிரிச்சு மேயப்படுது, கிரிமினல்களால ஆளப்படுது. அப்புறம் புதையல தேடுவாங்க இல்லையா, ட்ரெஷர் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் இந்த கிரகத்துல ஓவரா ஆட்ட போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போடுறது, கொல்றது, அந்த வால்ட்டுங்கிறத கண்டுபிடிக்கிறது, இதுதான் அவர்களோட லட்சியமும் கூட. ஆனா இப்ப வரைக்கும் அந்த வால்ட்டை யாரும் பார்த்தது இல்ல, கண்டுபிடித்தது இல்ல. இப்படி அந்த கிரகத்துல எல்லாமே தப்பா இருக்கும்போது ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும், ஒரு ப்ராஃபசி, ஒரு ஆருடம். ஒரு நாள் எரிடியாவின் மகள் வருவாள், அந்த ரகசியங்கள் இருக்கிற வால்ட்டை ஓபன் பண்ணுவா, வன்முறை களமாக இருக்கிற நம் கிரகத்தை மறுபடியும் ஒழுங்குபடுத்துவாள் அப்படின்னு ஒரு ஆருடம் இருக்குதா. கட் பண்ணா இப்போ பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு பெரிய செல்லை காட்டுறாங்க. அதுக்குள்ள ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு கதவை திறந்து உள்ள இருக்கிற ஒரு பொண்ணை காப்பாத்துறா. யாரா அது அப்படின்னு பார்த்தா வேற யாரு, சாட்சாத் நம்ம படத்தோட ஹீரோ தான். டீனா, உங்க அப்பா அட்லாஸ் கம்பெனியுடைய பிரசிடென்ட் உன்னை காப்பாத்த தன்னை அனுப்பிச்சதா சொல்லுவாப்ல. எங்க அப்பா உன்ன மாதிரி ஒரு குட்டையான சொல்ற போய் என்ன காப்பாத்த அமைச்சிருப்பாப்லையா அப்படின்னு யோசிக்கிறா. வெளியில அனௌன்ஸ்மெண்ட் வருது, தப்பிச்சு போக முயற்சி நடக்குதுன்னு. சரி, நான் அவளை நம்பிட்டு வெளியில வந்தா வெளியில சுட பாக்குறாங்க. சூப்பரா சண்டை போடுறாப்ல. காமெடியாவே பார்த்தவர் கொஞ்சம் சீரியஸாவும் சண்டை போடுறாரு. இன்னும் 4-5 பேரு மொத்தமா அப்படி பிடிக்க பாப்பாங்க பாருங்க. அப்பையும் அத்தனை பேரையும் அச்சு போட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. அந்த பொண்ணு எந்த பக்கமும் ஓட பாக்கும், இல்ல இந்த பக்கமும் கூட்டிட்டு வருவான். இப்படி அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில துப்பாக்கி தோட்டாப்பட்டு ஒரு செல்லு உடைஞ்சு உள்ள இருக்கிற ஒரு முகமூடி வெளியில வரான். அங்க இருந்த காவலர்களை அடிச்சு துவம்சம் பண்றான். ஒரு பொண்ணு அந்த பக்கத்துல துப்பாக்கியை நீட்டிட்டு ஓடியாருவா. அவ மேலேயே ஒரு ஆளை அப்படியே வீசி எறிஞ்சு மயக்கமடைய வைக்கிறான். இவன் அந்த பொண்ணை செக் பண்ண போற கேப்ல முகமூடி இந்த குழந்தைய அப்படியே தூக்கிக்கிறார். என் பொண்ணுக்கு என்னாச்சு, மைகேல்னு புலம்பிட்டு இருக்கிறார். என் பொண்ணுங்கிறார். ஆள் கொஞ்சம் சைக்கோ மாதிரி இருக்கிறாப்ல முகமூடி. எப்பா, எங்களை வெளியில கூட்டு போறதுக்கு உதவி பண்றியா, உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குல்ல, வெளியில கூட்டு போக உதவி பண்ணுப்பா அப்படி அப்படின்னு கெஞ்சி அங்கிருந்து வெளியில போக வைக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாப்ல அந்த முகமுடியையும் ஹீரோ. கட் பண்ணி இப்போ 50 ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் இருக்கிற ப்ரோமோத்தியஸ் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை காட்டுறாங்க. அந்த கிரகத்துல ஒருத்தர் இன்னொருத்தரோட முகமுடி போட்டு தரத்தரத்தான இழுத்து கொண்டு வராங்க. இவங்களுக்கு பிடிச்ச ஒரு பார்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கூட இருக்கிறவன பிடிச்சிட்டு வந்திருக்காங்கல்ல, இவன் தலைக்கு இவ்வளவு காசுன்னு வெளியில அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் போல தெரியுது. சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு இடத்த கொள்ளையடிக்க போறேன்னு சொல்லி செக்யூரிட்டிஸ் 3 பேரை சுட்டு கொண்டான்ல, அந்த பாவி வந்தான். இவன் தலைக்கு வேலை இருக்குது, அதான் பிடிச்சிட்டு தூக்கிட்டு வந்ததா நம்ம ஹீரோயின் எடுத்து சொல்றாங்க. அதே சமயம் ஒரு ரவுடி மேனேஜர் ஒரு 3-4 பேரை கூட்டிட்டு வந்து இங்க நிக்கிறாப்ல. தான் பெரிய இவங்கிறாப்ல சீனை போட மூக்கிலேயே ஒரு குத்து. மூக்குல அடி வாங்கின பிறகு என்ன அமிச்சவர் ஒரு பெரிய ஆள், அவரோட அடியாள் நானு, அவரோட மேனேஜர் நானு. காசுக்காக எவன் தலைக்கெல்லாம் காசு வெளியில விதிச்சிருக்கிறார்களோ அவங்க எல்லாம் புடிச்சு கொடுக்கற ஒரு ஹண்டர் தானே நீனு. நாங்க ஒரு வேலை கொடுக்கறோம் பண்ணுன்னு சொன்ன, அடுத்த மாசம் வரைக்கும் நான் பிஸி. இதோ இவனை வேற புடிச்சு வச்சிருக்கிறேன், உயிரோட பணமாவோ இவனை கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. உயிரோட போய் கொடுத்தா காசு கொஞ்சம் நிறைய கிடைக்கும், இவனெல்லாம் ஒப்படைக்கணும், நிறைய வேலை இருக்கு தம்பின்னு சொன்னா, இவன் உயிரோட இருக்கிறதா பிரச்சனை என்ன, இப்பயே போட்டு தள்ளிடுறேன்னு அடியாட்களை விட்டு துப்பாக்கி நீட்ட சொல்ல கோவப்பட்டவங்க டப்புன்னு துப்பாக்கி எடுத்து ஒரு செகண்ட்ல 3 பேரை சுட்டு தள்ளிடுறாங்க. மேனேஜருக்கு அவ்வளவுதான், மூக்கு வேர்த்து போச்சு. எல்லா பேரும் அந்த சத்தத்தை கேட்டு பயந்து அந்த பாரை விட்டே ஓடிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் அதை ரசிச்சு பாக்குறார். யார் நீயே அப்படின்னு விசாரிச்சா, நான் தான் இவங்க எல்லாத்தையும் அமிச்சவன்னு சொன்னதும் அடுத்த கணம் அந்த பையிலையும் போட்டு தள்ளிடுறாங்க. இந்தமா பேசவே விடாது போல தெரியுது. ஆனாலும் கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்க. இப்ப செத்து போன உடல் ஒருத்தர் இறந்தாருல, அவரோட கழுத்துல ஏதோ லைட் மாதிரி ஒண்ணு மாட்டிருக்கு பாருங்க. ஃபியூச்சர்ல இது எல்லாம் சாத்தியம் தான். அந்த லைட் எடுத்து மேனேஜர் மாட்டிக்கடா அப்படின்னு சொல்ல மேனேஜர் அதை எடுத்து மாட்டிக்கிறான். அப்புறம் தான் தெரியுது டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு. நாம எப்படி லைவ்ல ஒருத்தவர் கூட நம்ம பேசுறோமோ மொபைல்ல, அதையே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். அதை எடுத்து மேனேஜர் கழுத்துல மாட்டினதும் மேனேஜரோட முகத்துல பாஸோட முகம் தெரியுது. இங்க பாருங்க, நான் தான் அட்லாஸ் கார்பரேஷனோட பிரசிடென்ட்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாப்ல. இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு என்னையா மேட்ரு, என்னதான் அவங்களுக்கு வேணும்னு கேட்டா, என் முன்ன யாரோ கடத்திட்டாங்க, அவளை மறுபடியும் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும்.
அவ்வளவுதான்னு கேக்குறாப்ல. யாரு? அட்லாஸ் கார்பரேஷனோட பிரசிடென்ட். எது பொண்ணை கடத்திட்டாங்க, கூட்டிட்டு வந்து கொடுக்கணுமா? நான் ஹண்டர், ஆயாமா வேலையெல்லாம் பாக்குறது இல்லங்கிறாங்க. உங்ககிட்ட தான் நிறைய ஆட்கள் இருப்பாங்களே கார்பரேஷன்லயே அப்படின்னு கேட்டா, இருந்தாங்க, ஆனா அவங்கள ஒருத்தனை எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அதனால எங்க ஆட்களை என்னால நம்ப முடியாதுங்கிறாப்ல. அது மட்டும் இல்லாம என் பொண்ணு இருக்கிற அந்த இடத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தி தனக்கு வேணும்னு கேக்குறாரு. என்னையா சொல்ல வர? உன் பொண்ணு பாண்டோரா கிரகத்திலயா இருக்கிறா அப்படின்னு இந்த அம்மா கேட்டுட்டு, உங்க பொண்ணுக்காக நான் வேண்டிக்கிறேன், ஆனா அங்கெல்லாம் வர முடியாது, உங்களுக்காக பாண்டோரா கிரகத்துக்கே வரணும்னா எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கும் தெரியுமா, அதெல்லாம் உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள அவன் விட்டு அமுச்சு விட்டாரு. பரவாயில்லையே, அவ்வளவு பணம் வச்சிருக்கிற நீ, சரி ஓகே, உனக்காக வேலை பார்க்க தயார், ஆனா கரண்டா இந்த பயில நானு நல்லபடியா கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சு காசு வாங்கணும்னு சொல்ல டப்புனு துப்பாக்கி எடுத்து சுட்டு போடுறாப்ல. உயிரோடவோ பணமாவோ தானே கொடுக்க சொன்னாங்க, பணத்தை நாங்க ஒப்படைச்சிடறோம், அந்த காசு உனக்கு வந்து சேரும், நீ கிளம்புதாயின்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆனா நாங்க ஒரு டிவைஸ் கொடுப்போம்னு ஒரு டிவைஸை கொடுக்க சொல்றாப்ல. என் பொண்ணை நீ கண்டுபிடிச்சதும் இந்த டிவைஸை ஆக்டிவேட் பண்ணணும், அப்ப உங்க லொகேஷன் எங்களுக்கு தெரியும், என் மக்களை அனுப்பிச்சு விட்டு என் பொண்ணை நானும் மீட்டுப்பேன், உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பேன். இப்ப வரைக்கும் என்ன நீ டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்ல, இதே மாதிரி கடைசி வரை இருந்தா உனக்கு நல்லதுன்னு மிரட்டுறார். வீடியோ கால் முடிஞ்சதும் மேனேஜர் ஓடி போயிட்டான். அட்லாஸ் கார்பரேஷன் அனுப்பிச்சு வச்ச ஒரு ஸ்பேஸ் ஷிப்லயே பாண்டோரா கிரகத்துல இவங்க வந்து இறங்குறாங்க. இங்க ஒரு நாய் குப்பையை எப்படி கிளறிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. சொல்ல போனா இந்த கிரகத்தை சேர்ந்தவதான் இந்த அம்மாவும் கூட. திருப்பி இந்த கிரகத்துக்கே வருவோம்னு இவங்க நினைச்சு பார்க்கல. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்புற வழியை பார்க்கணுங்கிறதா இவங்களோட நோக்கமா இருக்குது. இந்த கிரகத்துல இருந்த சில பேர் யாரோ அட்லாஸ் கார்பரேஷனோட ஸ்பேஸ் ஷிப் ஒண்ணு இந்த பக்கம் வந்திருக்கு, அதை அடிச்சு நொறுக்கி இருக்கானுங்க. உள்ள இருந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் பிச்சு எடுத்துட்டு போய் வித்திருக்கானுங்க. இதோ அதோட மிச்ச மீதி தான் இப்ப நீங்க பாக்குறது அந்த ஸ்பேஸ் ஷிப்போடது. அங்க இருக்கிற குப்பைகளை கிளறிக்கிட்டு இருக்கக்கூடிய சில பசங்க கிட்ட போய் கடத்தப்பட்ட அந்த பொண்ணோட போட்டோவை காட்டி யாராவது பாத்துருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. சொன்னாப்லயே சில வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடத்தை அவங்க கடந்து போயிருக்கிறத பசங்க பாத்துருக்காங்க. ஆனா அதுக்குள்ள சில பேரு சில சைக்கோக்கள் இவளை போட்டு தள்ள வருவாங்க. இவங்க பதிலுக்கு அவங்கள போட்டு தள்ளிடுறாங்க. அப்புறம் அங்க ஒரு வேன் வந்து நிக்கும். பாண்டோரா கிரகத்தை சுத்தி காட்டுறோம், டூரிஸ்ட் தானே வந்து வண்டியில இருக்கீங்க, இந்த ஏரியாலே நம்ம பஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாப்ல. லக்கேஜ மேல தூக்கி போடுங்கன்னதும் பேக மேல தூக்கி போட்டு இவங்க ஏறி உக்காந்தாச்சு. அவர் ஏதோ டூரிஸ்ட் கைடு மாதிரி இருக்கிற ஒத்த பேசஞ்சருக்கு இந்த ஊர் உலகத்தை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். நீயும் அந்த வால்ட்டை தேடி தானே வந்திருக்கிற அப்படின்னு கேட்க, சே அதுக்காகத்தான் வரலங்கிறாங்க. என்னதான் இந்த அம்மா அந்த வால்ட் மேல தனக்கு அக்கறை இல்ல அப்படின்னு சொன்னாலும் இவங்களுக்கு அந்த வால்ட் மேல ஒரு கண்ணு இருக்கத்தான் செய்யுது. அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கிறாங்க. லக்கேஜ மறந்துடுவாங்க, நல்ல வேலை போற வழியில டிரைவர் லக்கேஜ தூக்கி போட்டுறாரு. அதுக்குள்ளதான் அட்லாஸ் கார்பரேஷனோட பிரசிடென்ட் தான் பொண்ணை கண்டுபிடிச்சதும் இந்த டிவைஸ் ஆக்டிவேட் பண்ணனு ஒரு கொடுத்த டிவைஸ் இருக்குது, அது டேமேஜ் ஆகாம இருக்குது. அந்த குப்பைகளுக்கு மத்தியில யாரோ ஒருத்தர் இவங்களை ஃபாலோ பண்றாப்ல தெரியுது. நிறைய இடத்துல வாண்டட் போஸ்டர்ல நம்ம ஹீரோவோட போட்டோவும் அந்த பொண்ணோட போட்டோவும் போடப்படுது. யாரோ தன்னை வேவ் பாக்குறாப்ல தெரிய அந்த திசையை நோக்கி இந்த அம்மா சுடும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு குட்டி ரோபோ வந்து இந்த மாதிரி வயலன்ஸ் எதுவா இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தாக்கு பிடிக்கிற அளவு தான் தயாரிக்கப்பட்டதா வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்குது. இவன் மனுஷங்களையே நிறைய பேச விட மாட்டா, இந்த தகர டப்பாவோட பேச்சையா கேப்பா, டப்பு டப்புன்னு சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறா. அதுவும் போக மாட்டேங்குது. ராத்திரி ஃபுல்லா விடிய விடிய சுட்டுக்கிட்டே இருப்பேன், பக்கத்துல வராத அப்படின்னு கூட மிரட்டி பார்த்துட்டாங்க. ஆனா அந்த ரோபோ என்ன சொல்லுது, நீ இந்த கிரகத்துல வந்து இறங்குனதுமே நான் ஆக்டிவேட் செய்யப்பட்டு விட்டேன். என்னோட நோக்கமே உனக்கு உதவி பண்றதுதான். இதை யாரு ப்ரோக்ராம் பண்ணா இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா உனக்கு உதவி செய்யறது மட்டும்தான் என்னோட நோக்கம். நானே வேணா நினைச்சா கூட என்னால முடியாதுப்பா அப்படிங்கிறப்பல ரோபோ எடுத்து சொல்லுது. ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுது, நான் இங்க வர்றது எனக்கே தெரியாது, அப்புறம் எப்படி எனக்கு உதவி பண்றதுக்காக யாராவது ரெடி பண்ணி வச்சிருப்பா? ஒரு கால் அந்த கார்பரேட் கம்பெனி ரெடி பண்ணிச்சான்னு கேட்டா சேச்சே இல்லங்குது இந்த ரோபோ. அதனால உனக்கு பிடிக்குதோ இல்லையோ உனக்கு நான் சேவை செஞ்சே ஆகணுங்குது ரோபோ. நீ சாகுற வரை நான் செஞ்சே ஆகணும், எனக்கு வேற வழி இல்லங்குது. என்னால உனக்கு உதவி செய்ய முடியும், என்னால இப்படி பேலன்ஸா வண்டி ஓட்ட முடியும், வட்டம் அடிக்க முடியும், ஈகோநெட்டை கூட உன்னால யூஸ் பண்ண முடியும்னு சொல்ல, எது ஈகோநெட்டா? இந்த கிரகத்துல இருக்கிற நெட்வொர்க் போல தெரியுது. அப்ப உன்னால நான் ஒரு போட்டோ காமிச்சா அந்த பொண்ணு எங்க இருக்கிறா ஏது இருக்கிறா, இல்ல கடைசி அவ சம்பந்தப்பட்ட போட்டோஸ் நெட்ல ஏதாவது ஏறி இருக்கா, எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்க, என்னால முடியும், போட்டோவை காட்டுங்கன்னு அந்த ரோபோ கேக்குது. அந்த ரோபோவும் போட்டோவை வாங்கி ஸ்கேன் பண்ணி பாக்குது. அப்படி நெட்ல சர்ச் பண்ணி பார்த்ததுல ஒரு குவாரி, கைவிடப்பட்ட ஒரு குவாரியில அவளை கடைசியா பாத்துருக்கிறதா செய்தி இருக்கிறது இன்டர்நெட்ல. கட் பண்ணா இப்போ இவங்களுக்கு வண்டி தேவையா, அதனால 2 வண்டி இருக்கிற இடத்த அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா இவ எப்படி அந்த பிரசிடென்ட்டோட பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கிறாளோ அதே மாதிரி அந்த கார்பரேட் கம்பெனியோட பிரைவேட் ஏஜென்சி, பிரைவேட் ஆர்மி கூட இருக்கவங்களுக்கு அவங்க இந்த ஏரியால இருக்கிற ரவுடிஸோட சேர்ந்து அந்த பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. ரவுடிஸ் நிறைய இப்படி அனாமத்தா கிடக்கிற ஆட்களை பிடிச்சு கொண்டு போய் அடிமையா விக்கிறது வழக்கம். அப்படி கூண்டுக்குள்ள அடப்பட்டு இருக்கிற ஆட்களை உங்களால பார்க்க முடியும். முன்னாடி வண்டி போனதும் பின்னாடி இந்த வண்டிக்கு ஒருத்தன் தான் பாதுகாப்புக்கு இருப்பான். அந்த கூண்டை சுட்டு கொன்னு, அந்த வயலை சுட்டு கொன்னு கூண்டை ஓபன் பண்ணி விட எல்லா பேரும் தெரிச்சு ஓடிடுறாங்க. அப்புறம் அந்த வண்டி எடுத்துட்டு அந்த பொண்ணை தேடி கைவிடப்பட்ட அந்த குவாரியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இந்த கிரகத்துல டிராகன்கள் எல்லாம் இருக்குதப்பா. அசால்ட்டா மலை மேல இருந்த ஒருத்தவனை வாளாலேயே தட்டி தூக்கிடுச்சுன்னா பாத்துக்கங்களேன். ஒரு வழியா கைவிடப்பட்ட அந்த குவாரிக்கு வந்து
வந்து சேர்ந்தாச்சு. அங்க ஒரு முயல் பொம்மை இருக்கிறத இவ கவனிக்கிறா. இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட பொம்மைகள். ஏதோ ஒரு சின்ன பொண்ணு இங்க தங்கிருக்கிறாப்ல நல்லாவே தெரியுது. ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த பொண்ணும் வெளியில வந்து பாக்குறா. வரும்போது சாக்லேட் பார் எடுத்துட்டு வந்திருப்பா போல. அதை தூக்கி போட்டதும் ரொம்ப சந்தோஷமா அந்த பொண்ணு சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்குது. உன் கூட இன்னொருத்தவனு இருக்கணுமே நம்ம ஹீரோ, அவன் எங்கன்னு கேட்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு, நான் தனியா தான் இருக்கிறதா அந்த பொண்ணு சொல்லும். சரி நான் உன்னை காப்பாத்தி உங்க அப்பா கிட்டே ஒப்படைக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறதா இந்த அம்மா எடுத்து சொல்ல பொண்ணு முழிக்குது. உங்க அப்பா ரொம்ப நல்ல மாதிரி தெரியுதுன்னு சொல்ல, ஆமா ஆமா எங்க அப்பா ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்னு அந்த குழந்தை பேசிட்டு இருக்கும். அதே சமயம் இந்த பொண்ணை கண்டுபிடிச்சதுமே ஒரு டிவைஸ் ஆக்டிவேட் பண்ண சொல்லி அப்பா கொடுத்திருப்பாருல, அதை ஆக்டிவேட் பண்ணலாமே எடுத்து அது கீழே விழுந்துரும் கட்டில் கடியில. அதை எடுக்கலாம்னு போய் பார்த்தா கீழே ஏகப்பட்ட பாம்ஸ் எல்லாம் இருக்கு. அவ குழந்தை மாதிரி பேசினாலும் இவ்வளவு பாம்ஸ் இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போறா. அதே சமயம் அங்க இருக்கிற அந்த முயல் பொம்மையை எடுக்க முடியுமான்னு சொல்ல இவளும் சரின்னு எடுத்தா அதுதான் உள்ள இருக்கிற பாம ஆக்டிவேட் பண்ணி விடுது. நல்ல வேலை வெடிச்சு செதறும் போது ஜஸ்ட் மிஸ்ல வெளியில இவங்க எகிரி குதிச்சிருப்பாங்க, தப்பிச்சிட்டாங்க. அவகிட்ட இருக்கிற அந்த முயல் பொம்மை எல்லாத்துலயுமே பாம் இருக்குதுங்க. சும்மா தூக்கி போட்டா மலை மாதிரி வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்குது. என்ன இது வரைக்கும் எவ்வளவு பேர் பிடிக்க வந்திருக்காங்க தெரியுமா? என் தலைக்கு வேலை இருக்கிறதுனால விடலையே, ஒரு பய உயிரோட திரும்ப போகலையே அப்படிங்குது அந்த பொண்ணு. இந்த பரபரப்புல கையில இருந்த அந்த டிவைஸ் உடஞ்சு போச்சு பாவம். உடனே அந்த ரோபோ கிட்ட இதை நீதான்ப்பா ஃபிக்ஸ் பண்ணணும்னு அந்த டிவைஸை கொடுத்துட்டு இந்த பொண்ணை எப்படி அடக்குறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கிற. அடுத்து பத்தாதுன்னு ஏதோ ஒரு ஹாரனை அமைக்க விட ஒரு பெரிய வண்டிக்குள்ள இருந்து ஜெய்சாண்டிக்கா ஒரு சைக்கோ எகிரி குதிக்கிறான். சைக்கோ கூட எல்லாம் உனக்கு பழக்கம் இருக்கான்னு கேட்டா, ஒரு காலத்துல சைக்கோவா இருந்தாரு, ஜெயில கிடந்தாரு. ஆனா இப்போ என்னோட பெரிய அண்ணா அவர் தான், அவர் கூட மோதி பார் அப்படின்னு சொல்றா. அவனும் கையில கோடாரி எடுத்துட்டு வருவான். இந்தம்மா கையில துப்பாக்கி வச்சு சுட்டா தோட்டாவ கோடாரியாலேயே தடுத்துக்கிட்டு முன்னோக்கி வரான். அவ உடம்புல சுட்டா ஒண்ணாக மாட்டேங்குது. மூஞ்சில சுடுன்னு அந்த ரோபோ சொல்லும். மூஞ்சில சுட்டாலும் மாஸ்க் மாதிரி ஏதோ ஒண்ணு ஹெவியா போட்டுருக்கான், ஒண்ணும் செய்ய முடியல. அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு இவங்க அப்படியே நேரா ஓடி அவன் ஜம்ப் பண்ணும் போது சறுக்குக்கு இந்த பக்கம் வந்துருவாங்க. நல்ல ஹெவி வெயிட்ல அவன் குதிக்க சறுக்கோட முனையில இருந்தவங்க அப்படியே தூக்கி வீசப்பட அந்த பொண்ணு இருந்த மேல் பகுதிக்கு வந்துடுறா. துப்பாக்கியை காட்டி மிரட்டலான்னு பார்த்தா அவகிட்ட இன்னும் பெரிய சைஸ் துப்பாக்கி இருக்குது. ஏய் உன்னை காப்பாத்துறதுக்காக உங்க அப்பா தான்ப்பா அமிச்சாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு அப்பா யாரும் கிடையாது அப்படிங்குது இந்த பொண்ணு. அதே சமயம் அந்த பக்கம் ஒரு லேடி கமாண்டர் ஒருத்தி, அதான் அந்த கார்பரேட் கம்பெனி ஒரு பிரைவேட் ஆர்மி கூட டைப் பண்ணிருக்காங்கன்னு சொன்னோம்ல, அந்த பிரைவேட் ஆர்மியோட கமாண்டரே வந்து நிக்கிறாங்க. இந்த பொண்ணை நான் தான் கூட்டிட்டு போவேன்னு வந்து நிக்கிறாங்க. உங்ககிட்ட தான் ஆர்மியே இல்லையே, எப்படி என்ன பிடிச்சிட்டு போவேன்னு அந்த பொண்ணு கேட்கும். யார் சொன்னா? இதோ பாருன்னு தன்னோட ஆர்மியை காட்டுறாங்க. உடனே அந்த சின்ன பொண்ணு சரிமா பிரச்சனை வேண்டாம், எங்க அப்பா கூட நான் சமாதானமா போக தயார் அப்படிங்கிறப்பல சொல்லுவேன். அது நல்ல பிள்ளை கிழகு. இந்த பொண்ணை பிடிச்சிட்டு போறதுக்கு ஒரு காலரை எடுத்துட்டு வாங்கப்பான்னு கமாண்டர் சொல்ல, காலரா? எனக்கே காலர் கிஃப்ட் கொடுப்பியா? நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு இந்த பொண்ணு பக்கத்துல வருவா. இந்த முயல் பொம்மையை பிடிச்சுக்கோன்னு தூக்கி போட்டா முயல் பொம்மை பாம்பு அதை புரிஞ்சுக்கிட்டு கீழே தூக்கி போட அவங்களோட டயர் எல்லாம் வெடிச்சு செதறும். அந்த அதிர்வுல இவங்க நிக்கிற அந்த மேடான பகுதியை ஆட்டம் காண ஆரம்பிக்கும். ஏகப்பட்ட வண்டிகளை ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்கிறாங்க. அது எல்லாமே இப்போ நிலத்தடுமாற ஆரம்பிக்குது. நல்ல வேலை சறுக்கி தரையில லேண்ட் ஆயிட்டாங்க. ஆனாலும் மேல இருக்கிற அவ்வளவு பெரிய வண்டி அந்த பொண்ணு மேல விழ போக ஜஸ்ட் மிஸ்ல அந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க. அப்பயும் கமாண்டர் ஓவரா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பா. நான் தான் உன்னை பிடிப்பேன்னு. அவளை நோக்கி வேகமா மோதுறதுக்கு ஒரு வண்டி வருது. என்னடா அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க உள்ள இருக்கிறான். ஒரு 10 நிமிஷம் உன்னை தனியா விட்டுட்டு வரதுக்குள்ள எவ்வளவு ரணகலம் பண்றேன்னு வந்து சத்தம் போறாரு. வண்டியில ஏறுங்கன்னு வண்டியில ஏறிக்கிறாங்க. பின்னாடியே நம்ம சைக்கோ பெரியனாவும் வண்டியில ஏறிக்கிறார். அந்த ரோபோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வருது. ஆமா இது யார் நீமா புதுசா இருக்கிற அப்படின்னு விசாரிக்கிறாப்ல ஹீரோ. எங்க அப்பா தான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு இவரை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த ரோபோ என்னையும் ஏத்திக்கங்கப்பா, என்னையும் கட்டிக்கிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்கோம். நம்ம சைக்கோ பெரிய அண்ணா தான் வண்டியை திறந்து ரிஸ்க் எடுத்து ரோபோ உள்ள இழுத்து போடுறாரு. அடுத்து மேல வரவங்க இனி சுட்டு பிடிக்கலாம்னு கமாண்டர் உத்தரவு போட்டதும் டப்பட்ட சுட ஆரம்பிக்கிறாங்க. இதுல காண்டான நம்ம ஹீரோ அவங்கள ஒரு வழி பண்றேன்னு அவர் மேல ஏறிக்கிட்டு சுட ஆரம்பிக்கிறார். பிரைவேட் ஆர்மியோட ஒரு வண்டி கவுந்துருச்சு. அதே சமயம் நம்ம ஹீரோயினுக்கு வண்டி ஓட்டுறது பிடிக்காது, சுடுறதுக்கு தான் பிடிக்கும். ரோபோ நீ வண்டி ஓட்டு, நான் பாத்துக்கிறேன்னு இவங்க துப்பாக்கி எடுத்து பறந்து வந்த ஒரு ஷிப்பை அடிச்சு தள்ளிடுறாங்க. ரோபோக்கு சரியா வண்டி ஓட்ட தெரியல. எதுக்கு இருந்த ஒரு பாலத்தை இடிச்சு தள்ளிடுது. பாலம் இடிஞ்சு விழுந்ததுல பின்னாடி வர வண்டி எல்லாம் மாட்டிக்கின்னு பார்த்தா அதையே உடச்சுக்கிட்டு வெளியில வராங்க. அடுத்து ஒரு ராக்கெட் லான்ச்சர் அடிக்கிறாங்க இந்த வண்டி மேல. அதுக்குள்ள எல்லாரும் உள்ள போய் உட்காந்துக்கிட்டாங்க, சேஃப் ஆயிட்டாங்க. சுத்தி ரவுண்டு கட்டிட்டாங்க. நோ என்ட்ரின்னு போட்டிருக்கு ஒரு ஏரியா பக்கம். அந்த ஏரியா பக்கம் இவர் வண்டியை விட்டார். இந்த ஏரியால டேஞ்சரஸா ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு பெரிய போர்டு போட்டிருக்காங்க. அதை நம்மால கவனிக்காம வண்டியை உள்ள விட்டார். பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்த வண்டிகள் எல்லாம் அப்படியே தலைகீழா கவுந்து போய் விழுந்து கிடக்குதுங்க. நிறைய தரவெளி வண்டிங்க. என்ன ஸ்மெல்லுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கண்ணாடியை கீழே இறக்கி இருக்கும். ஏமா கண்ணாடியை தயவு செய்து மேலே ஏத்து, சொன்னா கேளுன்னு எவ்வளவோ ஹீரோ சொல்லுவாரு, ஹீரோயின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணு கேட்காது. ஏன் மேலே ஏத்தணும்? அதெல்லாம் ஏத்த மாட்டேன், ஓப்பனா தான் இருக்கணும்னு பேச மூத்திரம் அவங்க 3-4 பேர் மூஞ்சிலையும் போய் அடிக்குது. ஐய மூத்திரம் என் வாயில ஒட்டிக்கிச்சேன்னு அந்த அம்மா கதறது, குழந்தை கதறது. மொத்த வண்டியுமே மூத்திரத்துல நாஸ்தி ஆயிடுச்சு. அதே சமயம் எதுக்கு பார்த்தா இந்த மூத்திரம் யாரோக்கு சொந்தமானது அப்படின்னா ஒரு பெரிய ராட்சச சைஸ்ல மிருகம் 2-3 இருக்குது. வாளாலேயே எகிரி அடிக்குது. ஜஸ்ட் மிஸ்ல இவங்க அதையெல்லாம் தாண்டி வந்தாச்சுங்க. ஆனா இதுக்கு மேல ஒரு பெரிய பள்ளம் தான் இருக்குது. அந்த பள்ளத்துல அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்குது வண்டி. யாரும் அசையாதீங்க, அசைஞ்சா செத்து போயிடுவீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்மளால வண்டியை ரிவர்ஸ்ல
பிக்சர் எடுக்க பார்த்தா முடியல. எதுக்க பிரம்மாண்டமா ஒரு மான்ஸ்டர் எந்திரிச்சு நிக்குது. அதே சமயம் பின்னாடி அந்த பிரைவேட் ஆர்மி ஆட்கள் வரானுங்க. மறுபடியும் வண்டியை ரவுண்டு கட்டுறாங்க. எதுக்கு அந்த ராட்சச மிருகம் வாயை திறந்து அப்படியே கர்ஜிக்கும். அதே சமயம் நம்ம ஹீரோ பயப்படாம என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்குது, எல்லாம் எதையாவது இறுக்கி பிடிச்சிக்கங்கன்னு சொல்லி வண்டியை ஃபுல் வேகமா எதுக்க அந்த ராட்சச மிருகத்தோட வாயை நோக்கியே போறாரு. கமாண்டரே மிரண்டு போறாங்க, என்னடா பண்ண போற அப்படின்னு. படு வேகமா போனவரு போகும்போதே ராக்கெட் லான்ச்சரை ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. வாய்க்குள்ள போகும்போது 2 பாமா உள்ள போட்டாரு. அதுக்கு பிறகு வண்டி உள்ள போயிடுச்சு. இப்ப மிருகத்தோட வாய்க்குள்ள வண்டி இருக்குது. ஏற்கனவே விட்டு அந்த ராக்கெட் லான்ச்சர் அது உள்ள போய் அடிச்சு பின்னாடி ஒரு பெரிய ஓட்டைய போட அந்த ஓட்ட வழியா காரு இந்த பக்கம் வந்து லேண்ட் ஆயிடுச்சு. தாறு மாறல, இந்த மாதிரி எந்த படத்துலயுமே நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அவ்வளவு பெரிய அட்வென்ச்சர். அந்த குழந்தை எதையும் பார்த்து பயப்படுறாப்புல தெரியல. கை தட்டி சூப்பர் சூப்பர் பாராட்டுது குழந்தை. ஒரு வழியா இந்த பக்கம் வந்து சேர்ந்தாச்சு. டயர் மாத்திரம் போல அந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இங்க வச்சுதான் அந்த சின்ன பொண்ணு, என்னால மட்டும்தான் அந்த வால்ட்டை கண்டுபிடிக்க முடியும்னு எங்க அப்பா நினைக்கிறாரு. அட்லாஸ் கம்பெனியுடைய பிரசிடென்ட் நினைக்கிறாரு. அதனாலதான் என்ன பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோ, அந்த சின்ன பொண்ணு, இந்த சைக்கோ, இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த வால்ட்டுக்குள்ள என்ன இருக்கோ அது மனித இனத்துக்கு கிடைக்கவே கூடாது. அதுவும் கார்பரேட் கம்பெனிய கையில கிடைச்சா அதை ஒரு மிகப்பெரிய ஆயுத வியாபாரமா மாத்திடுவாங்க. அதனாலதான் அந்த வால்ட்டை இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க போல தெரியுது, கார்பரேட் கம்பெனி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா பிரசிடென்ட் அனுப்பிச்சு விட்ட ஆளுநி உன்னை எப்படி நம்புறதுங்கிறாப்ல இவரு துப்பாக்கியா தூக்குறாப்ல. ஏன்னா உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? இதுக்கு முன்னாடி நடந்த அந்த சண்டை, நாம பண்ண இந்த சாகச பயணம், இது எல்லாத்துக்கும் பிறகும் அந்த பிரசிடென்ட் என்ன நம்புவாப்லையா? உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நானும் உங்க டீம்ல ஒருத்தி ஆயிட்டேன், நானும் உங்க சைடு தான் அப்படின்னு இந்த அம்மா பேசுது. அந்த வால்ட்டை கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் 3 சாவி வேணும். இந்த பொண்ணு வேணும் போல. ஒரு சாவி அவகிட்ட இருக்குது, முக்கோணமா ஏதோ வித்தியாசமா. இன்னும் 2 கண்டுபிடிக்கணுமா அந்த பொண்ணு சொல்றா. தனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட கூட்டிட்டு போறதா சொல்லி இவரும் கூட்டிட்டு வராரு. ரொம்ப ஓவரா சீன் போடாம லோ ப்ரொஃபைல நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஏரியா பக்கம் வந்திருக்காங்க. 4 பேரும் மாஸ்க போட்டு வந்திருக்காங்க. குழந்தைத்தனமா ஒரு வண்டியில போய் உட்காந்துக்கிட்டு நம்ம பெரிய நவ வண்டி ஓட்ட சொல்ல அவரை இழுத்துக்கிட்டு போறாரு. அதே சமயம் அந்த வேன்ல டூர் காமிச்சு விட்டார்ல, டூரிஸ்ட் கைடு மாதிரி, அவரு இங்க கடை போட்டுருக்காப்ல. இந்த அம்மாவை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படியா கண்டுபிடிச்சுன்னு கேட்டா அவ கையில இருக்கிற அந்த வித்தியாசமான துப்பாக்கியை வச்சு கண்டுபிடிச்சிருக்காரு. இவங்களோட மிஷனுக்கு ஒரு சயின்டிஸ்ட் தேவை போல தெரியுது. அந்த சயின்டிஸ்ட் எங்க இருப்பாப்லன்னு நம்ம ஹீரோயின் விசாரிக்க, ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தி இங்க இருக்காங்க, பேரு மேக்ஸ். அந்த அம்மா 3D டிஸ்பிளேல காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு எலிவேட்டர் இருக்கும், அதுல ஒரு பட்டன் நமக்கு, அதுல வந்து எக்கோன்னு ஒரு பாஸ்வேர்டை கொடு, ECHO, அங்க நீங்க ஸ்டேயும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல, இப்படி எல்லாம் அவங்க எடுத்து சொல்றாங்க. இந்த மேக்ஸுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மாவையும் தெரிஞ்சிருக்குது. உங்க அம்மா நல்ல மனுஷன் தெரியுமான்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோவை தெரிஞ்ச ஒருத்தன், இவன் முகமுடி போட்டுமே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான் நம்ம பையதான்னு, வாடா மச்சான் அப்படின்னு உட்காந்து பழைய கதை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற இவருமே நம்ம ஹீரோவோட தலைக்கு ஏற்கனவே பிக்ஸ் பண்ணியிருந்த அமௌண்ட்டை விட இப்போ இன்னும் சில கோடிகளை ஏத்திருக்காங்க போல. அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு பேசிக்கிட்டே துப்பாக்கி எடுக்க முயற்சி பண்ண போறார். அதே சமயம் பின்னாடி இருந்து ஷாக் கொடுத்து அவனை மட்டையாக்கிறாங்க. கொல்லப்புறத்து டோர் வழியா இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. பட்டன் நமக்கு ECHO ஏக்கோன்னு சொல்லி பாக்குறாங்க. ஒரு பெரிய லிப்டுங்க, வானத்துறைக்கு போகிட்டே இருக்குது. இவங்க இப்ப பார்க்க போற அந்த சயின்டிஸ்ட் பெரிய ஆள் போல, புவியியல் ஆராய்ச்சியாளரும் கூட. ஆள் கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்ணுவா, அதை மட்டும் கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரையும் கூட்டிட்டு வராப்ல. ஆனா அந்த சயின்டிஸ்ட பார்த்ததும் நம்ம ஹீரோனுக்கு பயங்கர கோபம் வருது. இனி ஒரு கணம் நான் இங்க இருக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்க எல்லாரோட உடம்புலயும் மூத்திர நாத்தடிக்குது, குளிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு இங்க தயாரா இருக்குதுங்கிறாப்ல சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இவங்கள தங்க சொல்றாங்க. நம்ம எல்லார் பேரையும் வாண்டட் லிஸ்ட் இருக்குது, வேற வழி இல்ல, நாம இங்கதான் தங்கியானுங்கிறாப்ல ஹீரோ சொல்லிடுறான். இங்க எலக்ட்ரோ ஷவர்னு ஒண்ணு இருக்குதுங்க. வெறும் லைட் கீழ இருந்து மேல போனாலே போதும், உங்களுக்கு குளிச்ச புத்துணர்ச்சி கிடைச்சிடும். உடம்புல இருக்கிற அந்த மூத்திர நாத்தம் எல்லாம் போயிடும். அவங்க 2 பேருக்கு அப்படி போயிடுச்சு. ரோபோ கூட போய் குளிக்குது. ஆனா அந்த எலக்ட்ரோ ஷவருங்கிறது ரோபோக்களுக்கு கிடையாது போல. சயின்டிஸ்ட் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ரோபோ அவசரப்பட்டதுல ரோபோக்கு ஷாக் அடிச்சு கண்ணா பின்னான்னு சுத்திக்கிட்டு இருக்குது பாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து சயின்டிஸ்ட் பேசுறாங்க. கோமா இருக்கிற நல்லா தெரியுது, ஏன் கோமா இருக்கிற, உங்க அம்மானாலயா அப்படின்னு கேட்டா, இல்ல ஓனாலதான், ஒன்னாலதான் நான் கோவமா இருக்கிறதா நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. எங்க அம்மா உன்னை நம்பி என்ன நல்லபடியா பாத்துப்பேன்னு ஒப்படைச்சாங்க. ஆனா என்ன பாத்துக்கிறத விட்டுவிட்டு அந்த வால்ட்டை கண்டுபிடிக்கிறேன்னு இங்க வந்து ஏகப்பட்ட கூத்து பண்ணிட்டு இருக்கிற, அதுவும் ட்ரேடு பண்ற குரூப்பு கிட்ட என்ன கொண்டு போய் விட்ட. திருடைங்க, கொலகாரிங்க, தலைக்கு வேலை இருந்தா தேடி பிடிச்சு கொள்றவங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் என்ன ஒப்படைச்ச. ஏன்னு கேட்டா, இதுதான்ப்பா உங்க அம்மாவுக்கு வேணும், அவ கேட்டுக்கிட்டபடிதான் தான் செஞ்சதா இந்த சயின்டிஸ்ட் சொல்றாங்க. எது எப்படி கொலை பண்ணணுங்கிறத நான் கத்துக்கணும்னு எங்க அம்மா சொன்னாங்களான்னு கேட்டா, இல்ல, எப்படி சர்வே பண்ணணுங்கிறத நீ கத்துக்கணுங்கிறது உங்க அம்மாவோட ஆசை. அந்த மாதிரி இடத்துல உன்னை இறக்கி விட்டா தான் உன்னால அதெல்லாம் கத்துக்க முடியும்னு உன்னை நான் விட்டுட்டு வந்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்க அம்மா ஆரம்பிச்சு வைத்த இந்த வால்ட்டை கண்டுபிடிக்கிற இந்த முயற்சியில அவங்க எதுல விட்டுட்டு போனாங்களோ அந்த மீதி வேலையை தான் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா வேற சயின்டிஸ்ட் எடுத்து சொல்றாங்க. கொஞ்சம் கோவமா மொட்டை மாடி பக்கம் நிப்பாங்க. அதே சமயம் அந்த குழந்தை அந்த பக்கம் வருது. குழந்தைகிட்ட, நீ ஏன் உங்க அப்பா கிட்ட போக கூடாதுன்னு ஆசைப்படுற, அவர் உண்மையிலே உங்க அப்பாவா இல்லையான்னு கேட்டா, எஸ்ன்னு சொல்றா, நோன்னு சொல்றா, ஆமாங்கிறா இல்லைங்கிறா.
ஒன்னும் புரியலங்கிறாங்க நம்ம ஹீரோயின். அந்த வால்ட்டை திறக்கிறதுக்கான ஒரு சாவி ஒரு பீஸ் மட்டும் அந்த பிரசிடென்ட்டுக்கு கிடைச்சிருக்குதுங்க. அந்த கார்பரேட் கம்பெனியுடைய பிரசிடென்ட்டுக்கு அந்த சாவிலேயே ஒரு துளி ரத்தம் இருந்திருக்கு. அப்ப அந்த ரத்தம் யாரோட ரத்தமா இருக்கும்? இந்த டெக்னாலஜி எல்லாம் அந்த காலத்திலேயே கொடுத்த நம்ம எரிடியன்கள் அவங்களோட ரத்தமா இருக்கும். அந்த ரத்த துளிகள்ல இருந்து இந்த பொண்ணை உருவாக்குனவர் தான் அந்த கார்பரேட் கம்பெனியுடைய பிரசிடென்ட். சோ இந்த பொண்ணை உருவாக்குனவர் தான் அவரு, பெத்த தகப்பன் கிடையாது. அதுவும் எதற்காக உருவாக்கி இருக்கிறாரு? அந்த வால்ட்டா ஓபன் பண்ணணுங்கிறதுக்காகவே உருவாக்கி இருக்கிறார். இந்த கதையை அந்த பொண்ணு இப்பதான் எடுத்து சொல்லுது. அதே மாதிரி அந்த கார்பரேட் பிரசிடென்ட் சொன்னார்ல, என் பொண்ணை காப்பாத்த அமிச்சவனே துரோகம் பண்ணிட்டான்னு, ஆர்மில இருந்த ஒருத்தரே துரோகம் பண்ணிட்டாப்லன்னு. அது நம்ம ஹீரோ. ஒரு கால் நானே எங்க அப்பன் கையில மாட்டினேன்னா என்ன மறுபடியும் ஒரு கார்பரேட் கம்பெனில ஒரு லேபுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருவாரு. நிறைய என் மேல ஆராய்ச்சி பண்ணுவாரு. அதெல்லாம் பிடிக்காம தான் ஓடியாந்தேன். அப்படி பிளாஷ்பேக்க நினைச்சு இந்த குழந்தை அழுக ஆரம்பிக்குது. உங்க அப்பா உன்னை கண்டுபிடிக்கவே மாட்டான், நான் பாத்துக்கிறேன்னு இவங்களும் வாக்கு தராங்க. இந்த பக்கம் மிலிட்டரி ஆட்கள், பிரைவேட் ஆர்மி இவங்க எங்க போனாங்கன்னு விசாரிச்சுட்டு இருக்க அந்த ரோபோ தனியா அந்த ரோட்டு பக்கம் போக அத அந்த ஃப்ரெண்டுகரன் பாத்துற கமாண்டர் கிட்ட போட்டு கொடுக்க கமாண்டர் பிடிங்கிற அந்த ரோபோன்னு சொல்ல ரோபோவை விரட்டிட்டு இருக்காங்க. நம்ம சயின்டிஸ்டுக்கு ஏற்கனவே அந்த ரெண்டாவது கீ எங்க இருக்குங்கிறது தெரியுது. அதை இவங்களுக்கு போட்டு காட்டுறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகம். ஏமா சயின்டிஸ்ட், உனக்கு ஏற்கனவே அங்க எங்க கீ இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீ ஏன் போய் எடுக்கலன்னு கேட்டா அது இருக்கிற இடம் எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத எடுத்து சொல்றாங்க. அந்த இடத்தை தெரிஞ்சுக்கிட்டதும் நம்ம ஹீரோவே ஐயோ அப்படின்னு பாத்துறாரு. ரோபோ ஓடியாந்துருச்சு. ஏகப்பட்ட துப்பாக்கியோட ராணுவம் உள்ள வந்துட்டாங்க, என்ன சுட பார்த்தாங்கன்னு ரோபோ வந்து கத்துது. அந்த ஒட்டுமொத்த ஏரியாவையும் கமாண்டர் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்துட்டாங்க. சோ இந்த ஏரியா விட்டே வெளியில போகணும்னா இவங்க குப்பைகளை அள்ளிட்டு போற அந்த வண்டிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு குப்பையோட குப்பையா அந்த ஏரியா விட்டு வெளியில வராங்க. கையில ஒரு மிஷின் இருக்குது, எலக்ட்ரிக் ஷவர், எங்க போனாலும் தூக்கிட்டு போலாம். இவங்க மட்டும் யூஸ் பண்ண எல்லாரும் மறைச்சு பாக்குறாங்க. வேணும்னா கேளுங்கப்பா தரம்பான்னு கொடுக்க எல்லா பேரும் வாஷ் பண்ணிக்கிறாங்க போல தெரியுது. கீழே பார்த்தா ஒரு பெரிய ஏணி மாதிரி கீழே போய்கிட்டே இருக்குது. இறங்கி வந்துட்டாங்க. கெமிக்கல் வேஸ்ட் ஆறு மாதிரி எரிமலை மாதிரி கீழே போய்கிட்டு இருக்குது. எதை தொட்டாலும் எரிச்சிருமா. ஆனா இவங்க தேடி வராங்கல்ல ஒரு கீன்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டல் சொல்றாங்க. அந்த கிறிஸ்டலை மட்டும் இதால எதுவும் செய்ய முடியாது போல தெரியுது. அந்த குட்டி ரோபோவை ஒரு பைப்பு வழியா உள்ள அமுச்சு விட்டு டோரை அன்லாக் பண்ண சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் முயற்சி. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ ஹீரோனுக்குள்ள ஃபைட். யார் ஆபத்தான இந்த பகுதியை கடந்து போறதுன்னு நான் தான் போவேன் சொல்லிட்டு இருந்தா அந்த குழந்தை முந்திக்கிட்டு நான் தான் போவேன், நான் தான் வெயிட் கம்மின்னு சொல்லிட்டு சீனை போட்டுக்கிட்டு இருக்கோம். தவறு கீழே விழ போகும் பாருங்க, டப்புன்னு ஒரு கை பிடிக்குது. யாரு? நம்ம பெரிய அண்ணா தான் அழகா தூக்கி காப்பாத்திட்டாரு. மெதுவா இவங்க அந்த ஏரியாவை கடந்து வராங்க. ரோபோ அந்த பக்கம் கதவை ஓபன் பண்ணிடுச்சு. இவ்வளவு கேவலமான ஒரு இடத்துல ஒரு அழகான பூ பூத்திருக்கும். அதை இவங்க ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது ரோபோ டங்குன்னு வந்து அது மேலே நிக்குது. நான் கதவை ஓபன் பண்ணிட்டேன்னு ஓவர் ஆட்டம் போட்டு பூவையே நசுக்கி விட்டுருச்சு. பாவம். முன்னாடி ஹீரோ ஹீரோயின் போறாங்க. மீதி ஆட்களை கொஞ்சம் சேஃபா இருக்க சொல்லி இருக்காங்க. இங்க ஏகப்பட்ட சைக்கிள்கள் இருக்கிறாங்க. வாங்கப்பா இவ்வளவு பேரை கடந்து போக முடியாது, அவ்வளவு பேரை கொல்லவும் முடியாது, நாம திரும்ப போயிடுவோம்னு பேசிட்டு இருக்காங்க. ரோபோ தான் முத ஆளா திரும்ப போலாங்குது. இல்ல நீ தான் டிஸ்ட்ராக்டே பண்ணணும். அது எல்லாத்தையும் முன்னாடி போன ரோபோவை முன்னாடி அனுப்பிச்சு விட்டுறாங்க. எல்லா சைக்கிளுமே அந்த ரோபோவை பார்த்து ஒரு ஆர்வம் வருது அவங்களுக்கு எல்லாம். ஓவர் அவங்கள பத்தி திட்டி பேச காண்டானவங்க துப்பாக்கி எடுத்து கண்ணா அப்படின்னு சுட்டு தள்ளுறாங்க. இதாண்டா நாம எதிர்பார்க்கிற டைவர்ஷன் சொல்லி இவங்க அங்க இருந்து படி ஏறி மேல போயிட்டாங்க. ஆனா இந்த ரோபோ எவ்வளவு குண்டடியும் தாக்கு பிடிக்கும். இருந்தாலும் இவங்க அடங்க மாட்டாங்க. நான் செத்துட்டேன்டான்னு அது ஒரு ஆக்ஷனை போட்டதும் விட்டாங்க. ரோபோ இந்த பக்கம் நல்லபடியா வந்து சேர்ந்துருச்சு. ரோபோக்கு ஒண்ணுமே ஆல. உடம்புல இருந்த துருவெல்லாம் உதறி போட்டு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு ரோபோ. அடுத்து உள்ள வந்தா இங்க ஏகப்பட்ட பொட்டி கிடக்குது. இங்க இவங்க தேடி வந்த பொருளை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறப்பல எல்லாருக்கும் ஒரு மலப்பு. ஆனா நம்ம ஹீரோயின் முன்னாடி போய் சுத்தியும் முத்தியும் தேடி பார்த்து அந்த கீயை அசால்ட்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ ரெண்டாவது கீயும் கிடைச்சிருச்சு. அதே சமயம் ஏதோ தோட்டா விழுகிற சவுண்டு கேக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம ரோபோ தான் உடம்புல வாங்கின தோட்டா எல்லாத்தையும் கக்கா போய்கிட்டு இருக்குது. அந்த சத்தத்தை கேட்டு அந்த குரூப் இவங்களை அட்டாக் பண்ண ஓடியாருது. இந்த அம்மா சும்மா சொல்லக்கூடாது, சும்மா தோட்டாவை துப்பாக்கிய வச்சு அச்சு தாக்குது. பொட்டியில போய் விழுந்தாலும் உயிரோட எந்திரிச்சு பல பேரை சுட்டு தள்ளுறா ஹீரோயின். குழந்தைய ஒருத்தன் அலாக்கா தூக்க பார்த்தா பெரியண்ணா வேற லெவல்ல சண்டை போடுறார். ஒரு வழியா தடையா வந்த பல பேரை சுட்டு தள்ளி அச்சு போட்டு மேல இருக்கிற படிக்கட்டு வழியா ஏறுறாங்க. கண்ணா அப்படின்னா ஹீரோ சுடுறாரு. ஹீரோயினும் ஸ்டெப் வரைக்கும் வந்துடுறாங்க. அங்க நெருப்பு விடுற ஒரு துப்பாக்கி இருக்கும். அதை எடுத்து அவங்க மேலேயே பொசுக்கி தள்ளுறாங்க நம்ம ஹீரோயின். அதே சமயம் ஒரு பாம்பு வந்து விழும். யாரு? நம்ம ஹீரோயின் தான். இல்ல அந்த சின்ன பொண்ணு தான். பாம்பை போட்டு வாங்கப்பா உள்ளன்னு அசால்ட்டா உள்ள எல்லாரையும் கூட்டு போற. பாம்பு வெடிக்க எல்லாம் காலின்னு நினைக்கிறேன். அடுத்து உள்ள போன ஒரே இருட்டா இருக்கு. அங்கேயும் இவங்களோட தொல்லை தான். கண்ணா அப்படின்னான்னு வரானுங்க. அந்த குழந்தைய கடத்த முயற்சி பண்றாங்க. அவங்களையும் சுட்டு தெளியாச்சு. ஆனா அடுத்த ரவுண்டும் இவங்களோட தொல்லை தான். சும்மா ஈசல் மாதிரி வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு லிப்ட் இருக்கு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் சயின்டிஸ்ட் கத்த அந்த லிப்ட் நோக்கி எல்லாம் ஓடுறாங்க. கதவை சாத்திட்டு எலிவேட்டர் நோக்கி ஓடுறாங்க. லிப்ட் நோக்கி ஓடுறாங்க. ஆனா இந்த எலிவேட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல, வயரெல்லாம் அந்து போய் கிடக்குது. அவங்களோட தொல்லை தாங்காம பெரிய நான் களத்துல இறங்கி கண்ணாவினா அடிச்சு தள்ளிட்டு இருக்கிறார். அதே சமயம் நடந்த துப்பாக்கி சூட்டுல அந்த கெமிக்கல் வெளியில போகிற அந்த பைப்பு வேற ஓட்ட விழுந்து போச்சு. இந்த பக்கம் கதவு முல்லாமன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட
துப்பாக்கி வெளியில விழுந்துரும். அவ கைய பிடிச்சு துப்பாக்கி எடுத்து அவளையே சுட பாப்பாங்க. அதுக்குள்ள அந்த குழந்தை துப்பாக்கி எடுத்து அவங்கள சுட்டு இவளை காப்பாத்திடுறாங்க. எதுக்கு இருக்கிற இவ்வளவு பெரிய கூட்டத்தை சமாளிக்கணும்னா அந்த பைப்புல இருக்கிற கழிவெல்லாம் சுட்டு தள்ளுறாங்க. சோ இவனா தாண்டி வரதா இருந்தா அந்த ஆசிட்ல குளிச்சுட்டு தான் இந்த பக்கம் வெளியில வர முடியும். நல்ல டெக்னிக். இவங்க ஒரு பக்கத்தை இப்படி அடைச்சிட்டாங்க, இன்னொரு பக்கத்தை நம்ம ஹீரோயின் அந்த குழந்தையும் போட்டு அடைச்சாங்க. இப்ப லெஃப்ட்ல ஏறியாச்சு. வயரிங்க சரி பண்றாங்க. ஆனாலும் வயர் அங்க அந்து போய் கிடக்குது. வெளியில அந்து போன அந்த வயரை நம்ம ஹீரோ சரி பண்றாரு. இவங்களை காப்பாத்தி கொண்டு போகணும்னா அந்த வயரை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். லிப்ட் மேல ஏறுதுங்க. ஆனா ஒருத்த மட்டும் தனியா மாட்டிக்கிட்டான். போகும்போது அந்த குழந்தை ஒரு பொம்மையை தூக்கி போட்டு போகும். இப்ப நம்ம ஹீரோ தனி ஆளா இருக்கிறாரு. இங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அந்த பொம்மையை தூக்கி போட்டு மொத்தமா அடிக்க செஞ்சிடறாரு. ஆனாலும் இன்னும் சில பேர் ஓடியாரத்தான் செய்யறாங்க. மொத்த பேர் ஹீரோ மேல அப்படியே பொதுன்னு விழுகிறாங்க. லிப்ட் படு வேகமா மேல போகுது. போற வேகத்துல எல்லா பேரும் செத்து போயிடுவாங்களோ அப்படின்னு தோணுனா அதே சமயம் அந்த சின்ன குழந்தை எருடியின் ரத்தம் அது. அவ டெலிபோர்ட் பண்ணி அவங்கள சேஃபா ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டா. முதல் தடவை டெலிபோர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தன்னால பண்ண முடியுங்கிறத அந்த குழந்தை கத்துக்குது. ஹீரோனுக்கு வாந்தியே வந்துரும். ஆனா எப்படி பண்ணேன்னு அந்த குழந்தைகிட்ட கேட்டா எனக்கு தெரியாதுங்குது. எங்கேயோ லேண்ட் ஆயிட்டாங்க. அது எந்த இடம்னே அவங்களுக்கு தெரியல. இவங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு கீ இருந்தது. இப்ப ரெண்டாவது கீ கிடைச்சது. ரெண்டையும் ஒன்னு சேர்த்துறாங்க. ஒரே உருவத்துக்கு வந்ததும் வித்தியாசமா ஏதோ ஒண்ணு காட்டுது பாருங்க. ஒரு மேப் மாதிரி இருக்குது. இது ஒரு மேப்பும் கூட. அந்த வால்ட் எங்க இருக்குங்கிறத இது காட்டி கொடுக்கவும் ஹெல்ப் பண்ணுது. கிரகங்களோட பாதுகாப்பு தலைவி எரிடியன் தெய்வம் ஒண்ணு இருக்குதான். அதை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பலை மேப்ல இவங்க பாக்குறாங்க. ஆனா வால்ட் எங்க இருக்குன்னு தெரியுது. 2 சாவி இருக்குது. ஆனா 3வது சாவி இல்லைன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோயின் கேட்டா அதான் இருக்கே நமக்கு 3வது சாவி. அதோ அந்த குழந்தை தான். சோ அந்த குழந்தை தான் அந்த 3வது சாவின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஷாக். அந்த குழந்தை தான் 3வது சாவினா அந்த சாவிகளை போட்டு வால்ட்டை திறந்ததும் சாவிகளுக்கு என்ன ஆகும், இந்த குழந்தைக்கு என்ன ஆகும்னு கேட்டா என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா அந்த குழந்தை கையால தான் சாவியை போட்டு வால்ட்டை திறக்க முடியும். அப்படி திறக்கும் போது அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகுமா இல்லையாங்கிறது தெரியல. மேபி ஏதாவது ஆகலாம். அந்த ரிஸ்க் எடுக்க நாம தயாராக இருக்கணுங்கிற அப்பல சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட நிலைமை என்னடான்னு பார்த்தா கிட்டத்தட்ட எல்லா பேரையுமே கொண்டு போட்டான். ஆனா நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியில வரணும்னா வானத்தை நோக்கி போச்சே ஒரு லிப்ட். அந்த பாதையில அவ்வளவு தூரம் மேல ஏறி வந்தாகணும். அதே சமயம் இந்த பக்கம் அந்த ரோபோ நம்ம ஹீரோயின் கொடுத்தால கார்பரேட் கம்பெனியுடைய பிரசிடென்ட் என் பொண்ணை கண்டுபிடித்ததும் இந்த டிவைஸை அமுக்கி விடு, ஆக்டிவேட் பண்ணி விடுன்னு அதை ரெடி பண்ணி கொடுக்குது அந்த ரோபோ. இவங்க கையில இப்ப அந்த டிவைஸ் இருக்குது. ஆனா அத செவத்துல ஓங்கி ஒரு இடி இடிச்சு அந்த டிவைஸையே உடைச்சிடுறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் ஒரு சின்ன ட்ரோன் வந்து இறங்குது. அந்த ட்ரோன்ல பிரசிடென்ட் பேசுறாப்ல வீடியோ கால்ல. நான் கொடுத்த டிவைஸை உடைச்சிட்டியா அப்படின்னு கேட்கிறார். இந்த டிவைஸே ஒரு டிராக்கிங் டிவைஸ் தான். அதுல இருக்கிற பட்டனை அமுக்கணும் அமுக்க கூடாதுன்னு கண்டிஷன் இல்ல. போனை தூக்கிட்டு போறாப்ல எங்க தூக்கிட்டு போனாலும் அவங்களால ட்ராக் பண்ண முடியும். அதை இப்பதான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தைய கூட்டிட்டு போறதுக்காக அந்த பிரைவேட் ஆர்மி வந்துகிட்டு இருக்குதான். உங்களுக்கு என்னையா அந்த வால்ட்டை தானே திறக்கணும்னு ஆசைப்படுற, இருக்கிற சாவி எல்லாத்தையும் நான் உடச்சு போட்டா என்னையா பண்ணுவேன்னு நம்ம ஹீரோயின் கேட்டா அப்படி பண்ணீங்கன்னா உங்க டீம்ல இருக்கிற எல்லா பேரையும் கொண்டு போட்டுருவேன்னு மிரட்டுறான். அணுவா சித்திரவதை பண்ணி அந்த குழந்தையும் நான் கொல்லுவேங்கிறான். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா ஏற்கனவே நம்ம பேசிக்கிட்டபடி உனக்கு பெரிய அமௌண்ட் பாதி காசு கொடுத்துருக்கேன், மீதி காசையும் கொடுப்பேங்கிறாப்ல சொல்லிட்டு பாய் சொல்றாரு பிரசிடென்ட். கடைசியா பேசுற இந்த மேட்டரை மட்டும் குழந்தை பின்னாடி கேட்டுருதுங்க. நம்ம ஹீரோயினா சந்தேகப்படும் இல்லையா குழந்தை இனிமே இருமா நான் எல்லாத்தையும் விலைக்கு சொல்றேன்னு நம்ம ஹீரோயின் விலைக்கு சொல்றதுக்குள்ள இவ கையில தான் ஏகப்பட்ட பாம் வச்சிருப்பாளே, பாம தூக்கி போட்டுறா. ஹீரோயின் இந்த பக்கம் வாங்கி விழுந்துடுறாங்க. மயங்கின ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது ரோபோ இந்த பக்கம் படுஜோரா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது. இவ்வளவு குஷியா ஆட்டம் போடுதே ரோபோ. எதுக்கு நினைக்கிறீங்க? நம்ம ஹீரோயின் செத்து போயிட்டாலே நினைச்சு சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்கோம். திருப்பி எந்திரிச்சு நின்னதும் ஷாக்காய் போய் நிக்குது ரோபோ. நீ உயிரோட வந்தேங்கிறத தான் நான் டான்ஸ் ஆடி கொண்டாடிட்டு இருக்கிறத அடிச்சு விடுது. மத்தவங்க கேட்டா ஒரு வண்டி கிடைச்சது, அதுல ஏறி போயிட்டாங்க, என்னையும் கழட்டி விட்டுட்டு தான் ரோபோ சொல்லும். வெளில வந்து பார்த்தா இந்த பாண்டோரா கிரகத்துல உண்மையிலேயே வாழ்ந்திருப்பாங்கல்ல அந்த மக்களுக்கு என்னாச்சுங்கிறத சின்ன சின்ன பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அம்மா குழந்தைய சயின்டிஸ்ட ஒப்படைச்சிட்டு அங்கேயே இருந்து சண்டை போட்ட அந்த காட்சிகளை நமக்கு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ஆக்சுவலா இதே கிராமத்துல பிறந்து வளர்ந்தவதான் நம்ம ஹீரோயின். தன்னோட வீட்டுக்குள்ள போய் சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு டிராயிங் இருக்கும். மேபி இவங்க வரைஞ்ச டிராயிங்கா கூட இருக்கலாம். அதை பார்த்தது அந்த ரோபோ அப்படியே அந்த ரோபோ தலை சுத்தி மயங்கி விழுந்துரும். அது மயங்கி விழுந்ததுமே அந்த ரோபோ வழியாவே ஹீரோயினோட அம்மா பேசுறாங்க. ஒரு கால் இந்த மெசேஜ் நீ பாக்கறதா இருந்தா உங்க அம்மா ஆல்ரெடி இறந்துட்டான்னு அர்த்தம். உன்னை நான் இங்க இருந்து தூரமா அனுப்பிச்சிட்டேன்னு அர்த்தம். நீ யாரு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீ பாண்டோரால சேஃபா இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் உன்னை அனுப்பிச்சு வச்சதா அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஒரு கால் நீ இந்த கிரகத்துக்கு மறுபடியும் திரும்ப வந்தா இந்த ரோபோ உனக்கு கண்டுபிடிச்சு உதவி செய்யறாப்ல நானு ப்ரோகிராம் பண்ணி வச்சிருக்கதா சொல்றாங்க. உன்னோட டெஸ்டினி என்னங்கறத நீ தெரிஞ்சுப்ப. கடைசியா ஒரு தடவை உன்னை கட்டி பிடிச்சிக்க கூடாதான்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள அந்த மெசேஜ் கட் ஆயிடுது. ரோபோக்கு என்ன நடந்ததுன்னே ஒன்னும் தெரியல. அதே சமயம் அந்த பக்கம் பாருங்க, அவங்க 3 பேரும் தமா தூண்டு படிக்கட்டு வழியா எவ்வளவு கஷ்டப்பட்டு கீழே இறங்குறாங்கன்னு பாருங்க. அந்த சயின்டிஸ்ட் கிட்ட ஒரு ஸ்கேனர் டிவைஸ் இருக்கு. அதை வச்சுதான் வால்ட் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு இங்க வந்துட்டு இருக்காங்க.
சொல்றாங்க. இங்கதான் அந்த வால்ட் இருக்கணும். ஆனா சுத்தி முத்தியும் தேடி அவங்களுக்கு வால்ட் இருக்கிற இடம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்ம பெரிய என்ன ஒரு இடத்த வித்தியாசமா இருக்கத கண்டுபிடிக்கிறார். ஆனா அவரால் சரியா இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இங்கதான் அது இருக்குங்கிறத இவங்கள புரிய வைக்கிறதுக்காக வேற வழி இல்லாம எதுக்கு இருந்த அந்த கிரில்லையே உடைச்சு எறிகிறாரு இவரு. அப்புறம் தான் கவனிக்கிறாங்க உள்ள அந்த பளிச்சு பளிச்சு லைட் எரியறத. வால்ட்ட பார்த்தாச்சு. அதை ஓபன் பண்ண வேண்டியது ஒரு எரிடியன் ரத்தம் தான். அது அந்த பொண்ணு அவ கையாலேயே அந்த சாவியை வைக்கணும். சாவியையும் வச்சாச்சு. ஆனா இந்த முயற்சியில நீ சாகவும் வாய்ப்பு இருக்குங்கிறத அந்த சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இல்ல இல்ல அவ்வளவு ஈஸியா சாகிறவன் நான் கிடையாதுன்னு அந்த குழந்தை சொல்லுது. கரெக்டா 2 காலையும் வச்சு 2 கையையும் நீட்டி தன்னை ஸ்கேன் பண்ணிக்கங்கிறாப்ல குழந்தை நிக்குது. ஆனா ஒண்ணு நடந்தாப்ல தெரியல. ஆனா அதே சமயம் எவ்வளவு பெரிய கூட்டம். அந்த கார்பரேட் கம்பெனியோட பிரசிடென்ட் இன்னும் பெரிய பெரிய ஜாம்பவங்க எல்லாம் கூட்டிட்டு ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப்போடயே அங்க ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காரு. ஒரு திரைக்கு மறைவா அவங்க எவ்வளவு நேரம் இருந்திருக்காங்க. உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கிறதா பிரசிடென்ட் பேசுவாப்ல. அந்த பொண்ணால இந்த வால்ட்டை திறக்க முடியல இல்லையா, அதனால அவ உடம்புல இருக்கிற பாடி பார்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு ஆர்கன்ஸ் எல்லாம் சேதாரம் இல்லாம எடுத்து வைக்க சொல்லிட்டாரு. அப்பா அடுத்த குளோனை உருவாக்கும் போது இன்னும் பெட்டரா உருவாக்கலாம்னு பேசிட்டு இருக்கிறார். அதே சமயம் மேல இருந்து நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயிசத்தோட வந்து இறங்குறார். துப்பாக்கியால பிரசிடென்ட சுடுவாப்ல. ஆனா ஒரு கவசம் எதுக்கு இருக்குது ஒன்னும் பண்ணல இவர. இவர்கிட்ட ஆட்டோ ஷீல்டுன்னு ஒரு டிவைஸ் இருக்குது. என்ன இவரை நோக்கி ஆபத்து வந்தாலும் அது சீல்டு பண்ணி விட்டுருது. எல்லாரையும் கொன்னுடுங்கன்னு வேற சொல்லிட்டு பிரசிடென்ட் கிளம்பிடுறாரு. பிரைவேட் ஆர்மியுடைய கமாண்டருக்குமே ஒன்னும் புரியல. வேண்டாம் சுடாதீங்கன்னு சொன்னதும் ஆர்மி மொத்தமா அமைதியாயிடுச்சு. கமாண்டரோட பேச்ச தான் ராணுவம் கேட்கும். கமாண்டரே இவங்க பக்கம் மாறக்கூடிய அந்த சமயத்துல பிரசிடென்ட் அவர் கையிலேயே ரிமோட் மாதிரி ஒன்னு செட் பண்ணிருக்கா பாருங்க, விரலுக்குள்ளேயே உடம்புக்குள்ளேயே. அதை ஆக்டிவேட் பண்ணி அந்த கமாண்டரை உயிரோட எரிச்சு விட்டார். வேற யாராவது என்ன எதிர்க்கணுமா அப்படின்னு கேட்டா நான் எதிர்க்கிறேன்னு நம்ம ஹீரோயின் மேல இருந்து பேசுறாங்க. என் நண்பர்களை போக விட்டா உனக்கு அந்த வால்ட்டை ஓபன் பண்ணி கொடுக்கறதா நம்ம ஹீரோயின் மேல இருந்து சத்தம் போடுவாங்க. எப்படி ஒன்னால முடியும்னு கேட்டா அசால்ட்டா அங்க இருந்து டெலிபோர்ட் பண்ணி இவங்க இருக்கிற இந்த இடத்துலயே வந்து லேண்ட் ஆறாங்க. ஏன்னா நான் தான் அந்த எரிடியன் ரத்தம், என்னாலதான் அந்த வால்ட்டை திறக்க முடியும்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. எஸ் உண்மையிலேயே நம்ம ஹீரோயின் தான் அந்த எரிடியன் ரத்தம். அந்த 2வது சாவியை எப்படா கண்டுபிடிக்கிறதுன்னு எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ லக்ல கிடைச்சாப்ல ரொம்ப அசால்ட்டா இவங்க எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அதற்கான காரணமும் இவங்க தான் அந்த எரிடியன் ரத்தம்ங்கிறதுனாலதான். அது மட்டும் இல்லாம அந்த லிப்ட்ல டெலிபோர்ட் ஆகி வேற இடத்துல லேண்ட் ஆவாங்கல்ல, அப்ப கூட அந்த டெலிபோர்ட் பண்ணது அந்த குழந்தை இல்ல நம்ம ஹீரோயின் தான். நான் வால்ட்டை ஓபன் பண்ணி கொடுக்குறேன், அந்த குழந்தையை நீங்க ஃப்ரீயா விட்டுறணும், ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிறாங்க இவங்க. அவரும் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. அப்பதான் அந்த சயின்டிஸ்ட் அவங்க ஒரு ஷாக்கான செய்தி சொல்றாங்க. அவங்களுக்கு இது எல்லாம் ஆல்ரெடி தெரியும். உங்க அம்மா என்கிட்ட உன்னை ஒப்படைச்சதே இந்த கிரகத்தை விட்டு உன்னை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போகணும், எக்காரணத்தை கொண்டு நீ இந்த வால்ட்டை ஓபன் பண்ண வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். ஆனா நீயே அம்மா வாண்டடா வந்தீங்க மாட்டிக்கிறேன்னு சயின்டிஸ்ட் கேக்குறாங்க. வேற வழி இல்ல, நான் ஓபன் பண்ணி தான் ஆகணுங்கிறாங்க ஹீரோயின். குழந்தை அழுகுது. இந்த அம்மாவையா நம்ம தப்பா நினைச்சோன்னு அழுகுது. சாவியை இவங்க கையில எடுத்ததுமே இவங்க கையில டாட்டூ மாதிரி என்னமோ சுத்த ஆரம்பிக்குது. சாவியை வால்ட்டு மேல வச்சாச்சு. அடுத்து இவங்க போய் அவர்களுக்கான அந்த இடத்துல போய் நிக்கணும். போய் நின்னாச்சு. அங்க இருக்கிற கற்கள் எல்லாம் தானா ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்ன உருவாக்குது. அடுத்து நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆக போகுது, இவங்க தான் சாவி இல்லையா, இவங்களுக்கு என்ன ஆக போறோங்கிறத இப்ப நமக்கு காட்டுறாங்க. ஏதோ ஒரு எனர்ஜி அவங்க உடம்பு முழுக்க பாயுது. அவங்க டிரெஸ் எல்லாம் எரிய ஆரம்பிக்குது. என்னையா நடக்குதுன்னு பார்த்தா அந்த எரிடியன் வால்ட் இவங்க மறந்த இவர்களோட சக்தியை இவங்களுக்கு திரும்ப கொடுக்குது. எஸ் நம்ம ஊடால பார்த்தோம்ல, இந்த கிரகத்தோட காவலாளி எரிடியன் தெய்வம்னு ஒண்ணு இருந்ததா, அந்த தெய்வமே இவங்க தான், நம்ம ஹீரோயின் தான். வால்ட்டை ஓபன் பண்ணி கொடுன்னு பிரசிடென்ட் மிரட்டுவாப்ல. ஓங்கி இவங்க எனர்ஜியை பாஸ் பண்ணுவாங்க. அவர் ஒரு சீல்டு வச்சிருக்கிறதுனால அவருக்கு ஒன்னாகாது. ஆனாலும் போர்ஸ்ல பக்கத்துல இருந்து ஒரு பெரிய குழியில விழ போவாரு. பிடிச்சுக்கிட்டாரு. தூக்கி விடுங்கடான்னு. அதே சமயம் ஒருத்தன் அந்த குழந்தைய தூக்கி பக்கத்து பள்ளத்துல வீசி எறிவான். பின்னாடி இவங்க ஒரு எனர்ஜியை அமுச்சு வச்சிருக்காங்க. அந்த எனர்ஜி அழகா அந்த குழந்தைய காப்பாத்தி மேல கொண்டாந்துருச்சு. அந்த குழந்தை ஏகப்பட்ட பாம் வச்சிருப்பால, பாம விட்டு எரிய ஆரம்பிக்கிறா. யுத்தம் ஆரம்பமாகுது. காவல் தெய்வம் அங்க இருக்கிற நம்ம டீமுக்கு ஒரு காவலை உருவாக்கி கொடுத்துருது. அதனால அவங்க என்ன சுட்டாலும் இவங்களுக்கு ஒண்ணு ஆக மாட்டேங்குது. உடனே தன்னோட ஸ்பேஸ் ஷிப்பால நம்ம ஹீரோயினையே சுட்டு தள்ளுவாரு அவரு. கமாண்டர் செத்து போனாப்ல, இவளும் சாவான எதிர்பார்த்தா இவங்க சாகல. ஆனா மறுபடியும் சுடுறாப்ல. அந்த ஸ்பேஸ் ஷிப்பை வச்சு தானே ரொம்ப ஆடுறான்னு மேல பறந்து போய் அந்த ஸ்பேஸ் ஷிப் மேலேயே வேகமா மோதுனா ஸ்பேஸ் ஷிப்பை சுத்தியும் ஒரு கவசத்தை போட்டு வச்சிருந்திருக்காங்க. அதுல மோதி அப்படியே பொத்துன்னு கீழே மயங்கி வந்து விழுகிறாங்க. அவங்க ஒன்ஸ் மயங்கினதும் எல்லாருக்கும் இருந்து அந்த கவசம் போயிடுது. அந்த குழந்தை கூட பள்ளத்துல போய் விழப்போவா ஜஸ்ட் மிஸ்ல தொங்கிட்டு இருக்கிறா. பெரியண்ணா கூட நல்லா அடி வாங்கிட்டு இருக்கிறார். முகத்துல இருக்கிற கவசத்தை கூட எட்டி உடச்சிட்டாங்க. சயின்டிஸ்ட் பக்கத்துல இருப்பா. டப்புன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் முழிச்சிட்டு சயின்டிஸ்ட இங்க இருந்து ரொம்ப தூரமா ஓடி போக சொல்லிடுறாங்க. திரும்பி முழிச்சாச்சு. ஸ்பேஸ் ஷிப்பை வச்சு தான் மறுபடியும் சுடுறான். ஆனா இந்த தடவை ஃபோர்ஸ்லான ஒரு கவசத்தை அவங்க சக்தியால உருவாக்குறாங்க. ஹீரோவும் முடிஞ்ச அளவு போராடுறாரு, சுட்டு தள்ளுறாரு. அந்த பக்கம் நம்ம பெரியண்ணா தன்னை அடிக்க வந்தவனையே ஓங்கி ஒரு வெட்டி தள்ளிட்டாரு. தன்னை அடிக்க வந்த எனர்ஜியவே அந்த ஸ்பேஸ் ஷிப் பக்கமே திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. எந்த ஸ்பேஸ் ஷிப்ல கன்னுல இருந்து வந்த ஒரு எனர்ஜி வந்ததோ அதே எனர்ஜி திரும்ப அந்த பக்கம் அடிக்கிறத பிரசிடென்ட் எதிர்பார்க்கல. ஸ்பேஸ் ஷிப் வீழ்ந்தது. அதோட தாக்கம் ரொம்ப பயங்கரமாவே இருந்ததுன்னு சொல்லலாம். நம்ம ஆட்கள் எல்லாரும் சேஃபா தான் இருக்காங்க. ஆனாலும் பிரச்சனை என்னன்னா பிரசிடென்ட் குழந்தைய பணைய கைதியா பிடிச்சிடுறாரு. வால்ட்டை ஓபன் பண்றியா இல்ல அந்த
குழந்தைய கொன்னுடவான் மிரட்ட வேற வழி இல்லாம இவங்களும் வால்ட்ட ஓபன் பண்ணி விடுறாங்க. வா கூட்டு போறேன்னு அவங்கள கூட்டிட்டும் போறாங்க. அந்த வால்ட்டுக்கு வந்தாச்சு. நீ எங்கடி இருக்க? நீ என் முன்னாடி வா, இல்ல கொன்னுடுவேன் விளையான்னு மிரட்டுறாப்ல. இங்க இருக்கிற ஒவ்வொரு பெட்டியும் மறந்துகிட்டு இருக்கே, அதுக்குள்ள ஏகப்பட்ட எனர்ஜி இருக்குது. ஆடு புலி ஆட்டம் ஆடுறாங்க. அவன் காதுக்கு பக்கத்திலே வந்து நான் தூணுலையும் இருப்பேன் துரும்புலையும் இருப்பேன்னு மிரட்டுவாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்த பிறகு ஏதாவது காணாம போச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அவனுக்கு புரியல. என்னன்னு பார்த்தா அவன் உடம்புல ஒரு ஷீல்டுக்காக ஒரு டிவைஸ் வச்சிருப்பான்ல, ஒரு கவசத்துக்காக, அதையே இவங்க ஆட்டைய போட்டாங்க. அதை ஆட்டைய போட்டதும் குழந்தை அவரோட காலையே ஒரு மிதி மிதிச்சுட்டு வயிற்றுல ஓங்கி ஒரு குத்து விடும். பொத்துன்னு விழுகிறாரு பாருங்க. அங்க ஒரு மிருகமும் இருக்குது. அந்த மிருகத்துக்கிட்ட பிரசிடென்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அது அந்த பயல அலாக்கா உள்ள இழுத்துட்டு போகுது. சர்வ நாசமாவாங்கிறது கன்ஃபார்ம். வாழ்ட்டை விட்டு அவங்களும் வெளியில வந்துடுறாங்க. அப்புறம் அடுத்து அந்த கிரகமே இந்த வெற்றியை கொண்டாடுறாங்க. பார்ட்டி எல்லாம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்குது. வான வேடிக்கை எல்லாம் ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்க நம்ம டீமை கடைசியா ஒரு தடவை காட்டி படத்தை இங்க முடிக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தை போங்க பறங்க, மக்களுக்கு நீங்க யாருங்கிறத காட்டுங்க அப்படின்னு சொல்ல சரின்னு இவங்களும் பறந்து போய் வான வேடிக்கைய இன்னும் பயங்கரமா காட்ட படம் இந்த இடத்துல ரியலாவே முடியுது. வேற ஒரு நல்ல ஃபேண்டசி கதையிலையோ இல்ல கடவுள் சம்பந்தப்பட்ட கதையிலையோ மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.